நேராக கடந்து செல்வோம். நாம் வாரம் வாரம் இந்த மாசத்துல எதை பார்க்கிறோம்? ஆயத்தத்தை பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம். மத்தேயு 24:44 சொல்லப்பட்டது போல ஆயத்தம். எல்லாம் சொல்லுங்க, ஆயத்தம். இன்றைக்கு நம்ம ஆயத்தத்தை மாத்திரமல்ல, சபைக்கு எதற்கு செல்ல வேண்டும், சபைக்கு சபை எதற்கு செல்ல வேண்டும், சபையை எதற்கு நாம் நேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க இருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டுடைய பிள்ளைகளாக ஆண்டுடைய சித்தத்தின்படி நாம் நடப்போம். ஆனால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவே, சபைக்கு எதற்கு செல்ல வேண்டும் என்ற கேள்வியை மத்தியில் வைக்கிறோம்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். கர்த்தர் பெரியவராக இருந்து வழி நடத்துங்க. நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்தும். தீங்கு அணுகாதபடி பார்த்துக்கோ. ஜீசஸ், கர்த்தர் எங்களோட பேசுங்க, இடைப்படுங்க, பெரியவராக இருந்து வழி நடத்துங்க. எல்லாவற்றிலும் உடைய கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சபைக்கு எதற்கு செல்ல வேண்டும்? மத்தேயு புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நான் தேவனுடைய ஆவியினாலே 28வது வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா. அப்போ இளைப்பாறுதல், நல்ல இளைப்பாறுதல், சரீரம் சுகம் கிடைக்கணும், சரீரத்துல பலன் கிடைக்கணும் அப்படின்னா எங்க வரணுமா? சபைக்கு தான் வரணும். நான் சொன்னது போல இன்னைக்கு என்னால முடியாத நிலைக்கு நான் தள்ளப்பட்டிருந்தேன். சரீர பலவீனம், பயங்கரமான தாக்கம், போராட்டம், இதனால தள்ளப்பட்ட கிரியையில இருந்தேன். ஆனால் சபைக்கு வந்த பிறகு எப்படிதான் எனக்கு பலன் கிடைச்சதுன்னு தெரியல. எவ்வளவு சூழ்நிலையில பலவீனத்துல கர்த்தருடைய பலன் என்னை பூரணமாய் கர்த்தர் காத்து வழி நடத்தினான். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். சபைக்கு ஏன் வரணும் அப்படின்னா, வருத்தத்தோடு பாரம் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். சபையில வந்தாதான் உங்களுக்கு பாரத்தை இறக்கி வைக்க முடியும். சபைக்கு வந்தாதான் உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதி விலகும். சபைக்கு வந்தாதான் போராட்டத்தின் கிரியைகள் அழிந்து போகும். சபை ஒரு ஆண்டவருடைய இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை. இது ஆண்டவருடைய இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை. அவர் விலைக்கிரயம் செய்யப்பட்ட சபை. அவர் நமக்கு மறிக்காவிட்டால் இந்த சபைக்கு என்ன இல்லை? வேலை இல்லை. அதனால்தான் அவருடைய சபையில நாம் இந்த நாளில சுமையை சுமந்து கொண்டு இருக்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். அடுத்த வசனம் சொல்லுது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றிக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்குமா? பாருங்க, இளைப்பாறுதல் கிடைக்கும். அடுத்தது என்ன சொல்றாரு? என் நுகம் மெதுவாயும்
என் சுமை லகுவாயும் இருக்கும் என்று சொல்றார் ஆண்டவர். அல்லேலூயா! எவ்வளவு பெரிய ஈஸியான மெத்தடை கற்றுக் கொடுக்கிறார் ஆண்டவர். நம்ம என்ன பண்றோம்? இதெல்லாம் பெருசா இல்லை, எனக்கு எது பெருசு? ஹாஸ்பிட்டல் கிளினிக்கு அங்க போனா தான், நலம் டாக்டரை பார்த்தா தான், அவர்கிட்ட 1000 ரூபாய் மொழி வச்சா தான் எனக்கு சுகமாகும். அவர் தான் ராசியான டாக்டர். பாலசுந்தர் கிட்ட போனாதான் இப்படி இருக்காங்களா டாக்டர்? கந்தசாமி கிட்ட போனாதான் 1000 ரூபாய் அவருக்கு மொய் வச்சாதான் எனக்கு சுகம் ஆகும் அப்படின்னு நினைச்சு கொண்டு இருக்கிற தேவ ஜனமே, உன்னுடைய நுகம் லகுவாயும் உன்னுடைய சுமை மெதுவாயும் இருக்க வேண்டும் என்றால் நீங்க அவரை தேடணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். இப்ப தெரியுதா எதற்கு சபைக்கு வரணும்னு? நான் இல்ல பாஸ்டர், என்னால உடம்பு முடியல, டாக்டர் கிட்ட நான் போயிட்டேன், பார்த்துட்டு நேரம் தான் நான் வரேன். முதல்ல யாரை தேடணும்? டாக்டர். அதானே? யாரை தேடணும்? முதலாவது யாரை தேடணும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கூட ஊக்கப்படும். எந்த குப்புசாமி டாக்டர் வர மாட்டாரு, கந்தசாமியும் வர மாட்டாரு. அதனால ஜாக்கிரதையா இருங்க. ஆண்டவர் ஹல்லேலூயா. எதற்காக நம்ம போனோம்? Why we go church? Go to church. சொல்லுங்க, எதுக்கு நம்ம போனோம்? ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுப்பார், இளைப்பாறுதலை கொடுப்பார். கர்த்தர் நமக்கு எல்லாவற்றிலும் நமக்கு விடுதலை கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட நாம் அல்லேலூயா நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நிறைய பேர் என்ன பண்றாங்க? இளைப்பாறுதல வேணாம், நாங்களே சமாளிச்சுக்கணும், முடிஞ்ச அளவுக்கு நாங்க சமாளிச்சுக்கணும். வாசிங்க 27வது வசனம். சகலமும் என் பிதாவின் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசிங்க 27வது வசனம். சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிதாவை தவிர வேற ஒருவனும் குமாரனை அறியான். வேறொருவனும் பிதாவை அறியான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பாருங்க, பிதாவின் சித்தத்தை யார் அறியுதான்? குமாரன் தான் அறிவார். குமாரன் யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து பிதாவை அறிந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் தேவனுடைய சபையில ஆண்டவருடைய வார்த்தையையும் தேவ பிரசன்னத்தையும் உணர வேண்டும் என்பது ஆண்டவருக்கு சித்தமாய் இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? தேவ சித்தத்தை செய்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். நம்ம வாசிச்சோமே, என்ன வாசிச்சோம்? சங்கீதத்துல, சங்கீதம் 148ல 8வது வசனம். அக்கினியே கல்மழையே கல்மழையே மூடு பணியே சொற்படி செய்யும் பெருங்காற்று. சொற்படி, அதாவது இயற்கை கூட ஆண்டவருடைய சொற்படி செய்கிறது. ஆனா மனுஷர்கள் செய்வது மிகவும் லகுவா இருக்கிறது, அதாவது மிகவும் கடினமா இருக்கிறது. லகு கிடையாது, கடினம். அப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன நேரிடும் தெரியுமா? என்ன நேரிடும் தெரியுமா? ரட்சிக்கப்பட்டுட்டு ஆண்டவருடைய சபைக்கு போகாமல் இருந்தால் சோதம் கோமரா பட்டணத்துக்கு நேரிடதை காட்டிலும் அவருக்கு அதிகமாய் நேரிடும் சொல்ல. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை ஒரு வார்த்தை ஆண்டவருக்கு நீங்க கீழ்ப்படிந்துச்சுங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இப்போ தெரியுதா எதற்கு கோவிலுக்கு சபைக்கு வரணும்?
சபைக்கு எதுக்கு வரணும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். வாசிங்க. அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். உங்க ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல். நீங்க சம்பாதித்தா உங்களுடைய ஆத்துமா, சில பேருக்கு ஆத்துமா என்ன இருக்காது, மன நிம்மதி இருக்காது. எவ்வளவு சம்பாதித்தாலும் மன நிம்மதி இல்லை. எவ்வளவு சம்பாதித்தாலும் பிள்ளைங்க கிட்ட எங்களுக்கு பணம், சம்பாதித்த பணம்லாம் அழிந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் புலம்புறாங்க. ஒரு சகோதரி அப்படிதான் தன் பிள்ளைகளுக்காக, அதாவது வேலை செய்யறாங்க, லட்சக்கணக்கான சம்பாதியம் இருக்கு, ஆனா பையன் எல்லாத்தையும் அழிக்கிறான். அதுவே அவங்களுக்கு மனம் பாரம் ஆயிடுச்சு. மனம் பாரம், மனம் உளைச்சல். இன்னைக்கு தேவ ஜனமே, கர்த்தரிடத்துல உன்னுடைய பாரத்தை வச்சுடுங்க. நீ கலங்கி தவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு கர்த்தரிடத்துல நீ வரணும் அப்படின்னா என்ன பண்ணும்? ஆண்டுடைய பாதை நெய்யாய், அல்லேலூயா, இந்த உங்களுடைய பாதை நெய்யாய் கொடினோம் அப்படின்னா அவருடைய வசனங்கள் கால்களுக்கு தீபமாயும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. ஆகவே அல்லேலூயா, ஆலயத்துக்கு நீங்க வருவதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சபைக்கு எதற்கு வர வேண்டும் என்ற கேள்வியை அல்லேலூயா எழுப்பி நாம் இதை தொடர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே அல்லேலூயா, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும் என்று சொல்றார். அல்லேலூயா, என்னுடைய சபைக்கு வந்துட்டா நீங்க எல்லாமே ஈஸியா மாறிடும் சொல்றாரு. என் சபைக்கு வந்துட்டா எல்லா சூழ்நிலையிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பேன் என்று சொல்றார். எவ்வளவு விடுதலை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த பிரசன்னத்தை உணருங்களேன். தேவ பிரசன்னத்தை நாம் உணரும் போது நமக்கு விடுதலை உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவ பிரசன்னத்தை உணரும் போது கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். இன்னைக்கு நான் காலையில வரும்போது பயங்கரமான சோர்வுல வந்த, ஜுரம் ஒரு பக்கம், கை கால் வலி ஒரு பக்கம், அவ்வளவு ஒரு பலவீனத்தோட வந்தேன். இந்த இடத்துல வந்த உடனே தேவ பிரசன்னம் என்னை நிரப்பிச்சு. விசுவாசிக்கிறீங்களா? அதே போல உங்களுக்கும் ஆண்டவர் அல்லேலூயா தேவ பிரசன்னத்தினால் நிரப்புவார். உன்னுடைய நுகம் லகுவாயும் உன்னுடைய சுமை மெதுவாயும் இருக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும் என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் தருவதற்காகத்தான் சபைக்கு வர வேண்டும். சபையில ரெஸ்ட் இருக்கு. விசுவாசிங்களா? சபையில சுகம் இருக்கிறது, சபையில பலன் இருக்கிறது, கர்த்தருடைய சபையில ஆசீர்வாதம் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை நீ கேட்கும் போது உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா இரத்த நாளங்கள் எல்லாம் அல்லேலூயா நல்ல புதுப்பிக்கப்படும், நல்ல சர்க்குலேஷன் ஆகும், நல்ல ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய திட்டங்கள் வச்சிருக்கார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென், அல்லேலூயா. சபைக்கு ஏன் ஆயத்தமாய் வர வேண்டும்? சபைக்கு, ஆண்டவருக்கு ஆயத்தமாய் வருவதற்கு உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்க, அப்பொழுது கூட கொடுக்கப்படும். சில பேருக்கு சபைக்கு ஏன் வரலன்னா, ஐயா ரொம்ப வேலை இருந்ததுயா, அதுதான் சொல்லுவாங்க. ஐயா வந்துனே இருந்தோமா, ஒருத்தர் வந்தாரு, என்னை அப்படியே நிறுத்திட்டாரு, அப்புறம் போய்க்கலாமா, இப்போ என்ன பேசு, முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி. அது மாதிரி இத்தனை மாட்டி நீ சாக்கு புக்கு சொல்லிருப்ப. ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளை சாக்கு புக்கெல்லாம் சொல்லக்கூடாது. அப்படிப்பட்டவங்க எப்படி ஆசீர்வாதத்தை பெறுவாங்க? சோதோம் கோமரா பட்டணத்துக்கு நேரிடதை காட்டிலும் உனக்கு அதிகமாய் நேரிடும் சொல்ற. ஆகவே இன்னைக்கு தேவ ஜனமே, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்க பாருங்க. உங்க வாழ்க்கையில எல்லாமே செழிப்பாகும், எல்லா தேவைகள் சந்திக்கப்படும், அற்புதங்கள் நடக்கும். ஆகவே ஹல்லேலூயா, உங்களுக்கு ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதலை தருவதற்கு ஆண்டவர் சபைக்கு உங்களை அழைக்கிறார். சபையில ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு பாருங்க. ஆண்டவர் உங்களை எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை கொடுக்க
வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே நீங்க நல்லா ஜெபிங்க, கர்த்தர் பெரிய காரியம் செய்யும். இரண்டாவதாக நாம் பார்ப்போம் மத்தேயு 16:27. மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினார் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். அவனவனுக்கு கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் அவனவனுக்கு கிரியை தக்கதாக பலன் அளிப்பார் என்று வேதம் சொல்கிறது. அப்போ மனுஷகுமாரன் வருவார், மகிமை பொருந்தியவராய் வருவார். விசுவாசிக்கிறீங்களா? மகிமை பொருந்தியவராய் வருவார், அவனவன் கிரியைக்கு தக்க பலன் அளிப்பார். இன்றைக்கு தேவ ஜனமே, அவர் வரும் பொழுது நமக்கு பலன் உண்டு. விசுவாசிக்கிறீங்களா? அவர் வரும் பொழுது பலன் உண்டு. அதே சமயத்துல யாக்கோபுக்கு சொல்லி ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் வெளியவே இருக்கக்கூடாது. மணவாளன் வரும்பொழுது மணவாட்டியாகிய சபையில தான் ஆசீர்வாதம், சபையில தான் ரட்சிப்பு, சபையில தான் மீட்பு, சபையில தான் நியாயம் தீர்ப்பு கூட. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சபையில தான் நியாய தீர்ப்பு கூட. அப்படி மணவாளனாகிய தேவன் வரும்பொழுது நாம் மணவாட்டியாகிய சபை ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். ஆயத்தத்தோடு இருப்போமானால் 5 கன்னிகை ஆயத்தத்தோடு இருந்தாங்க. 5 கன்னிகை ஆயத்தம் இல்லாமல் இருந்ததுனால அவங்க வெளியே தூர கதவை தட்டி 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 கொண்டே இருந்தாங்க. தயவு செய்து நாம் ஆயத்தமாக இருக்க நாம் பிரயாசப்படுவோம். அல்லேலூயா. ஆயத்தப்படுத்த பிரயாசப்படுவோம். அவர் வரும்போது நமக்கு பலன் உண்டு. உண்டா இல்லையா? மகாராணி, அதாவது இங்கிலாந்து மகாராணி என்ன பண்ணிட்டாங்க, ஒரு யுத்தத்துல அவங்க ஜெயிச்சாங்க. ஜெயிச்ச பிறகு ஒரு மீட்டிங், கூட்டம் கூடுது. எல்லா போர் தளபதி எல்லாரையும் கூட்டின்னு வர சொல்றாங்க. எல்லா போர் தளபதி எல்லாரும் வராங்க. வந்துட்டு அன்னைக்கு மீட்டிங், அவங்களுக்கு நல்ல விருந்து வைக்கிறாங்க. நல்ல பரிசு பொருட்களை, வீர பதக்கத்தை வழங்குறதுக்காக ரெடியா இருக்காங்க. ஒரு தளபதி வீல் சேர்ல தண்ணின்னு வராங்க. வீல் சேர்ல தண்ணின்னு வந்ததை பார்த்துட்டு, எப்படி இவருக்கு இந்த மாதிரி ஹேண்டிகேப்ட் ஆகிட்டார். இவர் தான் அந்த போருக்கு முக்கியமான தளபதி. கடைசி வரையில இருந்து போராடி ஜெயிச்சாருன்னு சொல்லிட்டு அவங்க கூட இருக்கிற தளபதியெல்லாம் இதெல்லாம் சொல்றாங்க, போர் வீரர்லாம் சொல்றாங்க. சொன்ன பிறகு அவரே ஆச்சரியப்படுறாங்க. அப்போ இவரால் தான் நம்முடைய யுத்தத்துல நம்ம ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வீர பதக்கம் கொடுத்தது மாத்திரம் இல்லை, அவருக்கு எல்லா அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். 2 தாடு அவருக்கு போர்ல என்னாச்சு, குண்டாடியினால சுடப்பட்டு பாதிக்கப்பட்டு கால் இதுவாயிடுச்சு, ஹேண்டிகேப்ட் ஆகிட்டார். இப்போ பாருங்க, ஒரு உலக பிரகாரமான ஒரு சம்பவத்துக்கு இந்த நாட்டு பிரதம மந்திரியோ அல்லது ராஜாவோ ராணியோ கொடுக்கறாங்க அப்படின்னா, நம்ம போராடி ஜெபிக்கும் போது, ஜெயிக்கும் போது பரலோகத்தின் தேவன் நமக்கு ஆண்டவர் ஒத்தாசை அனுப்ப மாட்டாரா? கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய திட்டங்கள் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கிரகம் அதாவது 1997 ஒரு சம்பவம் நடந்தது. 97 அவர் பேரு கிரகம் கிரகம் ஸ்டான்ஸ் அவர் பேரு. அவரும் ஒரு மிஷினரியா ஒரிசா மாநிலத்தில் ஊழியம் செய்வதற்காக வந்தார். நல்லது பண்றதுக்கு தான் வந்தார். ஜீப்ல அவங்களுடைய பிள்ளைகளோட கொளுத்திட்டாங்க, தீ கொளுத்தி விட்டாங்க. அப்படியே அதுலயே மடிஞ்சு செத்தாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் பலன் கொடுக்காத இருப்பாரா? சொல்லுங்க. ஆண்டவர் அதற்கேற்ற பலன்
ஆண்டவர் கொடுப்பார். அவங்களுடைய மனைவி கேட்குறாங்க, இவங்களை நான் வந்து பிடிச்சிட்டோம், இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டோம், இவங்களை அவங்கள அப்படியே விட்டுருங்க. எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு நம்மளா தான் பழி வாங்கணும் அப்படின்னு நினைப்போம். அந்த தியாக மனப்பான்மை நமக்கு அவசியம். அதற்கு ஆண்டவர் நமக்கு அதற்கேற்ற பலன் கொடுப்பார். சபைக்கு போனால் அதற்குண்டான பலன் உண்டாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சபைக்கு வந்தா அதற்குண்டான பலன் உண்டாகும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வாசிங்க 40:31. ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டையில் அழைத்து எழும்புவார்கள், ஓடினாலும் இளைப்படையார்கள். ஆமென், அல்லேலூயா. நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்களாம். அதுக்கு முன் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். இளைஞர்கள், இன்னைக்கு இருக்கிற இளைஞர் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அவங்களா சோறு வெஞ்சப்போ கிடையாது. ஆனா இதுல சொல்லப்பட்டிருக்கு, இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்களாம்? இளைப்படைந்து போவார்கள் அல்லது தோற்று போவாங்க, வாலிபர்கள் இடறி விழுவாங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிற புது பலன் அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு தேவ ஜனமே, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் தந்து, சத்துவம் இல்லாதவருக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனா இருக்கிறார். சோ எல்லாம் சொல்லுங்க, சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு யாரெல்லாம் சோர்வோட வந்திருக்கீங்களோ உங்களுக்கு பலன் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அது எனக்கும் தான். அல்லேலூயா. நான் எனக்கு பலத்தோட தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன். ஆனா எனக்குள்ள பயங்கரமான சோர்வு இருந்தது. ஆனால் இப்பொழுது எனக்கு பலன் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. சோர்ந்து போவர்களுக்கு பலன் தந்து, சத்துவம் இல்லாதவருக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தரோடு நாம் அல்லேலூயா கூட இருந்தா அல்லது சபைக்குள்ள பலன் உண்டு என்று சொல்றேன். சபைக்கு வருகிறவர்களுக்கு பலன் உண்டு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு பலன் உண்டு. இளைஞர்கள் கூட என்ன பண்ணுவாங்களாம்? இளைப்படைவார்கள். வாலிபர்கள் என்ன பண்ணுவாங்க? இடறி விழுவாங்க. ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். விசுவாசிக்கிறீங்களா? அது வாலிப பிள்ளைகளா இருந்தாலும் சரி, வயதானவர்களா இருந்தாலும் சரி, அதை விட முதிர் வயதானவர்களா இருந்தாலும் சரி, இளைஞர்களா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு காத்திருக்கிற புது பலனை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவருடைய சபையில வந்து நீங்க பலன் பெற்றுக்கொள்ளலாம், பலனையும் பெற்றுக்கொள்ளலாம், பலனையும் பெற்றுக்கொள்ளலாம், அதற்குரிய பலனையும் பெற்றுக்கொள்ளலாம். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு நன்மைகளை செய்கிறவராய் இருக்கிறார். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது சங்கீதம் ஜெபத்தை பற்றி பேசப்பட்டிருக்கு. மத்தேயு 21:13. மத்தேயு 21:13. என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும். ஆமென், அல்லேலூயா. அப்போ ஜெபத்துக்கு சபை வந்து ஜெபத்துக்குரிய வீடு. மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது. இந்த வந்து ஜெப வீட்டை நம்ம கள்ளர் புகையாய் மாற்றக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அல்லேலூயா. அப்போ இதுல சொல்ற 14வது வசனம், அப்பொழுது குருடர்கள் சப்பானிகளும் தேவாலயத்தில் வந்தார்கள். அவர்கள் சொஸ்தமாக்கினார், அவர்களுக்கு அதிசயம் செய்தார். ஆமா,
அவர்களுக்கு சொஸ்தமாக்கினார். அப்போ இந்த வீடு எதற்காக? இது ஜெப வீடு. ஜெபத்தின் மூலமாக நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். ஜெபத்தின் மூலமாக அற்புதங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஜெபத்தின் மூலமாக அதிசயங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஜெபத்தின் மூலமாக சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஜெபத்தின் மூலமா ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். விசுவாசிக்கிறீங்களா? இது ஜெப வீடு. வீண் பேச்சுக்கு இடமில்லை என்று சொல்றார். இது கள்ள குகையை மாற்றாதீர்கள் என்று என்ன பண்றாரு? எல்லாரையும் சவுக்கால அடிச்சு கத்துறாரு. அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஜெப ஆலயத்துல என்ன பண்ணுவாங்க? புறா விற்கிறவங்க, மீன் விற்கிறவங்க, கோழி குஞ்சு விற்கிறவங்க எல்லாம் அங்க நிற்பாங்க. அப்போ விற்கும்போது இது ஜெபத்துக்குரிய ஆலயமாச்சு. ஏன் இங்க பொருட்களை வியாபார ஸ்தலமா மாற்றுது? இன்னைக்கு நிறைய பேர் அவங்களுக்கு பணம் தேவைப்பட்டா பிரியாணி பொட்டணம் விற்கிறது. அவங்களுக்கு பணம் தேவைப்பட்டா பொருளெல்லாம் நீங்க செஞ்சு விற்கிறது, சாப்பாடு செய்யுது. இதெல்லாம் இது அறுவடையின் பண்டிகைன்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க. அதெல்லாம் தவறு. சபையில ஆண்டவருடைய சபையை ஜபத்துக்கு மாத்திரம்தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏனென்றால் ஜபம் ஸ்தலம், ஜபத்துக்குரிய ஸ்தலம். இங்கத்தான் யாரெல்லாம் கொண்டு வருவாங்க? வியாதிஸ்தர்களை கொண்டு வருவாங்க. அவங்க சுகமாகி வெளியே போவாங்க. ஹாஸ்பிட்டல் மாதிரி இது. விசுவாசிக்கிறீங்களா? ஹாஸ்பிட்டல் மாதிரி இல்லை. ஹாஸ்பிட்டலுடைய மிக முக்கியமான ஸ்தலம். அதுக்காக தான் இதுல சொல்றாரு, வாசிங்க. அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்தில் அவரிடத்திற்கு வந்தார்கள். அவர்களை சொத்தமாக்கினார். அவர் செய்த அதிசயம் தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று பாடினார்களாம். அல்லேலூயா. அவனுடைய நாமம் மகிமைப்படணும். இன்றைக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னா இது சுகம் கொடுக்கிற இடம். ஜபத்துல சுகத்தை கேட்கணும். ஆண்டவரே, என்னுடைய சரீர பலவீனமா இருக்கிறது, எனக்கு சுகத்தை கொடுங்க, என்னை பலப்படுத்துங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு கேளுங்க. ஆண்டவர்கிட்ட கேட்டா நிச்சயமா நீங்க சுகத்தோட தான் போவீங்க. இன்னைக்கு வந்திருக்கிற யாவரும் சுகத்தோட போவீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு வந்திருக்கிற யாவரும் பலவீனமாய் போக மாட்டீங்க. எல்லாரும் அல்லேலூயா நல்ல சுகத்தோட இருப்பீங்க. ஏன்னா நானும் உட்பட எனக்கு சுகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு தேவச்சனமே, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஜபத்துக்கு ஆலயத்துக்கு வாங்க. முதல் எதற்காக ஆலயத்துக்கு போனோம் அப்படின்னு கேட்டோம். எதற்காக? பலனடைய. அதுக்கப்புறம் சொல்லுங்க, இளைப்பாறுதலுக்காக. அடுத்தது பலனடைய. மூன்றாவது ஜபத்திற்காக. முதல் சொல்லுங்க, முதல் இளைப்பாறுதலுக்காக, இரண்டாவது பலனடைய, மூன்றாவது சொல்லுங்க ஜபத்திற்காக. இத மூணு காரியங்களை குறிச்சு வச்சுக்கோங்க. முதலாவது இளைப்பாறுதலுக்காக, இரண்டாவது பலன் அடைவதற்காக, ஜபத்திற்காக, மூன்றாவது ஜபத்திற்காக. இந்த மூணு வார்த்தைகளை குறிச்சு வச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில இது ஒரு அல்லேலூயா ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. 3 வேளையும் மாத்திரை போடுங்கன்னு டாக்டர் எழுதி தர்றார் இல்லையா? அதை என்ன பண்றீங்க? முக்கியத்துவம் படுத்துறீங்க. அதை விட முக்கியமானது இந்த ஜப குறிப்பு. இதை குறிச்சு வச்சுக்கோங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய திட்டங்கள் வச்சிருக்கிறார். ஜபம் பண்ணும் போதெல்லாம் அல்லேலூயா இந்த வசனங்கள் நமக்கு என்ன வரணும்? ஞாபகத்துக்கு வரணும். இந்த வசனங்கள் ஞாபகத்துக்கு வரும்போது நம்முடைய வாழ்க்கை மாறும். ஆகவே நல்ல ஜெபிக்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சபைக்கு முக்கியமானது இளைப்பாறுதல். அல்லேலூயா. சபைக்கு முக்கியமானது பலனடைதல். சபைக்கு முக்கியமானது ஜெபம் செய்தல். அல்லேலூயா. இதற்கு முக்கியத்துவம் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம்.
ஹalleluya. எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் ஹalleluya மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். கல்லறை அவரை அடக்கி வைக்க முடியவில்லை. அவருடைய உயிர்த்தெழுதலை அடக்கி வைக்க முடியும். ரோமர் பேரரசு அவருடைய உயிர்த்தெழுதலை மூடப்பட முடியல. எல்லாருக்கும் வெளிப்பட்டான். அந்த வெளிப்பாடு உங்களுக்குள்ளே இருக்குமானால், உங்களுக்குள்ளே இருக்கிற சரீர பலவீனங்கள், குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள், குடும்பத்தில் இருக்கிற பகைகள் உடையும். எல்லா கட்டுகள் உடைக்கப்படும். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நீங்கள் பேசிக்கொண்டே இருங்க. அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நீங்க வாயினால் அறிக்கை கொண்டு ஹல்லேலூயா சத்தமிட்டு சொல்லிக்கொண்டே இருங்க. ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்க. கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உனக்கு இளைப்பாறுதலை கொடுப்பார். உன்னுடைய ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். உன்னுடைய ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய திட்டங்கள் வச்சிருக்கிறார் மகன். ஹல்லேலூயா. சபைக்கு எதற்கு செல்ல வேண்டும்? Why we go to church? ஆண்டவருக்கு, ஆண்டவருடைய சபையில நீ இளைப்பாறுதலை பெற வேண்டும். இளைப்பாறுதல் பெறுவதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஜெபம் செய்வதற்கு நீ ஆயத்தமாய் இருக்க வேண்டும். சபையில நீ பலன் அடைவதற்கு நீ ஆயத்தமாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். இளைஞன் இலைப்படைந்து போவான். வாலிபன் அதை தடுமாறி விழுவான். தடுமாற்றம் வரும் வாலிபன். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர் தூபலன் அடைவார்கள். இன்றைக்கு தேவச்சனமே கர்த்தருக்காக தன்னை அர்ப்பணித்திருக்கலாம். இன்றைக்கு ஒப்பு கொடுக்கலாம். கர்த்தர் பெரிய காரணம் இயேசுவே ஒவ்வொருவரையும் நீ நாம் ஒரு பாடல் பாடும்போது காணிக்கை நாமம் மகிமைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் இளைப்பாறுதலை கிடைத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னும் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரும் ஆண்டவரை ஆசீர்வதியும் பலன் அடையட்டும். கர்த்தருடைய சபையில வந்து ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். சுகபலன் ஆரோக்கியத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் நல்லாதே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னுடைய ஐக்கியமும் சமாதான சுகமும் நாம் அனைவரோடும் என்றென்றும் சதா காலங்களும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா 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 ஆமென். ஒருவருக்கு வாழ்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.